धन्यवाद विद्यार्थियों। नवीन कहानी कलश में तीसरा उसने कहा था अवन सुन्नान। प्रस्तावना मुन्नुரை। कहानी तत्वों को लेकर विद्वानों में मतभेद है। कहानी கதையினுடைய கூறுகளை வச்சு வித்வானோன்னா அறிஞர்கள் வந்து சொல்கிறது, கதையோட தத்துவங்களை சொல்கிறது வேறுபடுகிறார்கள்। ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க। यहाँ बहुमान्य तत्वों के आधार पर उसने कहा था कहानी की आलोचना की जाती है। இங்கே நிறைய தத்துவங்களின் ஆதாரத்தின் மேல் உஸ்னே கஹா தா கதையோட விமர்சிக்கிறாங்க। लेखक परिचय राइटर इंट्रोड्यूस। उसने कहा था नामक कहानी श्री चंद्रधर शर्मा गुलेरी की कहानी है। उसने कहा था என்ற பெயருடைய கதை श्री चंद्रधर शर्मा गुलेरियोட கதை। एक कहानी दुनिया की श्रेष्ठ कहानियों में एक मानी जाती है। இந்த கதை உலகத்தில் இருக்க கிரேட்டான கதைகளில் ஒன்றா இருக்குது। गुलेरी जी की मात्र 3 कहानियाँ प्रकाशित हुई है। गुलेरी जीयोட 3 கதைகள் வந்து வெளிவந்துள்ளது। इनका अधिकांश साहित्य अब तक अप्रकाशित है। இதோட அதிகாசமாக இலக்கியங்களை பற்றி இப்போ வரைக்கும் வந்து பிரகாசமாகலை। शीर्षक தலைப்பு। कहानी की सफलता की पहली सीढ़ी उसका शीर्षक होता है। தலைப்பினுடைய கதையினுடைய வெற்றிக்கு फर्स्ट स्टेपे வந்து शीर्षक தான், தலைப்பு தான்। यह शीर्षक पढ़ते ही हमारे दिल में कई सवाल पैदा होते हैं। இந்த தலைப்பை படித்த உடனே நம்ம மனசில் நிறைய கொஸ்டின்லாம் வந்து உருவாகுது। ஜैसे किसने कहा था, இது போல் யார் சொன்னது, किससे कहा था யாரிடம் சொன்னார்கள், क्या कहा था என்ன சொன்னார்। हम इन सवालों को जवाब जानने के लिए पूरी कहानी एक ही दम में पढ़ते हैं। இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சரை தெரிஞ்சுக்கிறதுக்காக முழு கதையும் ஒரே மூச்சில் நம்ம படிக்கணும்। सूबेदारनी जो कहती है लहना उसको पूरा करता है। सूबेदारिनी என்ன சொன்னாங்களோ लहना அதை முழுவதும் முடித்தார்। इसलिए इस कहानी के लिए एक शीर्षक उत्तम शीर्षक है। அதனால் இந்த கதைக்கு இந்த தலைப்பு தான் வந்து ஒரு சிறந்த தலைப்பு। कहानी का सारांश கதையோட ஆரம்பம்। अमृतसर में लहना सिंह नामक 12 साल का एक लड़का था। अमृतसरिல் लहना सिंह பேருடைய 12 வயசுள்ள ஒரு பையன் இருந்தான்। वह रोज बाजार में 8 साल की एक लड़की से मिलता था। அவன் டெய்லி மார்க்கெட்டில் 8 வயசுள்ள ஒரு பெண்ணை மீட் பண்ணான்। वह उससे पूछा करता था कि அவன் அவளிடம் கேட்டான் क्या तेरी गुडमाई हो गई, என்ன உனக்கு நிச்சயம் ஆயிடுதா। इस पर वह लड़की दत कहकर दौड़ जाती थी। அந்த பெண் இல்லை அப்படி சொல்லிட்டு ஓடி போயிடுறான்। एक बार वह लड़की तांगे के नीचे आने वाली थी। ஒரு தடவை அந்த பெண் வண்டியின் கீழே மாட்டிக்க இருந்தான்। लहना सिंह ने अपनी जान जोखिम में डालकर उसको बचाया। लहना सिंह தன்னோட உயிரை பணயமாக வச்சு அவளை காப்பாத்தினா। दोनों एक दूसरे को चाहने लगे थे। 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்ப ஆரம்பித்தாங்க। एक दिन लहना ने रोज की तरह उस लड़की से वही सवाल किया। ஒரு நாள் லெஹனா ரோஜ் கி தரக் எப்பவும் போலமே அந்த பெண்ணிடம் அதே கேள்வியை கேட்டான்। इस पर वह लड़की बोली कि हाँ हो गई। இதில் அந்த பெண் சொன்னால் ஆமாம் ஆயிடுச்சு। वह
ஃபௌரன் சலி கை, அவள் உடனே சென்று விட்டாள். லெஹனா சிங் கோ அபார் வேதனா ஹுயி, லெஹனா சிங்க்கு மிகுந்த வேதனை அளித்தது. वह कई लोगों से टकराता हुआ टोकरे खाता हुआ घर पहुंचा. அவன் நிறைய மக்களிடம் அடி வாங்கி கத்தி கூச்சலிட்டு வீடு திரும்பினான். 25 साल गुजर गए, 25 வருடம் கழிந்தது. लहना सिंह सेना में जमादार बन गया. लहना सिंह இராணுவத்தில் ஜமாதார் ஆகிவிட்டான். அது ஒரு பதவி. उसे उस 8 वर्ष की बालिका का ध्यान ही ना रहा. அவனுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பெண்ணுடைய அந்த கவனமே இல்லை. एक दिन उसे युद्ध में जाने की आज्ञा मिली. ஒரு நாள் அவனுக்கு சண்டைக்கு போகணுன்ற ஆர்டர் வந்தது. लहना सिंह रास्ते में सूबेदार के घर गया. लहना सिंह வழியில் சூபேதார்னா ஜமாதாரோட கொஞ்சம் ஹை போஸ்ட், இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அப்படி இருக்காங்களா, அதே போல் இது சூபேதார் கீழே தான் ஜமாதார் வருவார். சூபேதார் கே கர் கயா, சூபேதாரோட வீட்டுக்கு சென்றான். சூபேதார் கி பத்னி லெஹனா சிங் கி பால் பிரேயசி தி. சூபேதாரோட ஒய்ஃபு லெஹனாவோட சின்ன வயசு காதலி. उसने लहना सिंह को पुरानी बातें याद दिलाई. அவள் லெஹனா சிங்கிடம் பழைய விஷயங்களை பற்றி நினைவுபடுத்துகிறா. और कहा कि சொல்கிறா, मेरे पति और बेटा बोधा सिंह दोनों युद्ध में जा रहे हैं. என்னோட கணவன் மகன் போதா சிங் 2 பேரும் சண்டைக்கு வந்துட்டுருக்காங்க. जिस तरह तुमने मुझे तांगे के नीचे दबने से बचाया. என்ன நீ எப்படி வண்டி கீழே இருந்து காப்பாத்தினியோ, உசி தர மேரே அதுபோல் என்னுடைய பதி और बेटे को बचाई, என்னோட கணவனையும் மகனையும் காப்பாத்து. मैं उनकी रक्षा का भार तुमको सौंपती हूँ. நான் அவங்கள காப்பாற்றக்கூடிய அந்த சுமையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். लहना सिंह सूबेदार हजारा सिंह उनका बेटा बोधा सिंह सब युद्ध में गए. लहना सिंहों சூபேதாரோட பேர் ஹஜாரா சிங், அவரோட மகன் போதா சிங், இவங்க எல்லாரும் போருக்கு போகிறாங்க. வஹா போதா சிங் பீமார் படுகையா, அங்கே போதா சிங் உடல்நல சரியில்லாமல் போயிடுச்சு. லெஹனா ने उसकी ड्यूटी स्वयं की. லெஹனா சிங் அவனுடைய டியூட்டியை பார்த்தாரு. अपना कोट उसे पहनाया, தன்னுடைய கோட்டை அவனுக்கு அணிவிச்சார். सूबेदार दुश्मनों की चाल में फंस गई. सूबेदार வந்து பகைவர்களுடைய சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டார். லெஹனா ने उनको बचाया. लहना सिंह அவங்கள காப்பாத்துறாரு. युद्ध में लहना भी घायल हो गया. சண்டையில் போரில் லெஹனாக்கும் காயம் பட்டுருச்சு. घायलों को ले जाने के लिए चिकित्सा गाड़ी आई. காயமடைந்தவர்களை கொண்டு செல்வதற்காக மருத்துவ வண்டி வந்தது. लहना ने सूबेदार और उनके बेटे को उस गाड़ी में भेज दिया. லெஹனா சூபேதாரையும் அவங்களோட மகனையும் அந்த வண்டியில் அனுப்பி வச்சான். வக் சூபேதார் சே போலா கி, அவன் சூபேதாரிடம் சொன்னான், ஆப் சூபேதார்னி சே கஹ் தே கி, நீங்கள் சூபேதார்னிகிட்ட சொல்லுங்க, உஸ்னே ஜோ கஹாத்தா, அவங்க என்ன சொன்னாங்களோ, உசே மைனே கர் தியா, அதை நான் செய்து முடித்தேன். फिर லெஹனா மர் கயா, அதுக்கப்புறம் லெஹனா இறந்துட்டான். கதோபகதன் கதை. किसी भी कहानी को आगे बढ़ाने के लिए कथोपकथन ही सहायता करता है. எந்த கதையும் முன்னேறி செல்லணும்னா அதுக்கு கதை தான் வந்து ஹெல்ப் பண்ணுது.
इस कहानी के कथोपकथन दिल में आमिक छाप छोड़ने वाले हैं. இந்த கதையோட தலைப்பு இதெல்லாம் மனசுல ஒரு அழியாத அடையாளத்தை விட்டுட்டு போகுது. उसने कहा था यह ने का प्रयोग सिखाने वाला साधारण वाक्य है. இந்த உஸ்னே கஹாத்தான்றது நே யூஸ் பண்ணி சொல்கிற ஒரு எளிமையான வாக்கியம்தான். மகர் ஏக் மகான் கதன் பன்கயாக, ஆனால் ஒரு பெரிய கதையாக வந்து ஆயிடுச்சு. கஹாபி கயாக சென்று சொல்லி கொண்டும் இருக்கிறார்கள். வாக்கியம் ரசாத்மகம் காவியம். பாத்திர சித்திரன் கேரக்டர் யக் லஹனா சிங் கி கஹானி है. இது लहना सिंगोड़ कथा. चुटपन की प्रेयसी के सुखमय जीवन के लिए अपनी जान देने वाले सच्चे प्रेमी के रूप में उसका चित्रण हुआ है. சின்ன வயசுல சுட்டுப்பன் கி பிரேயஸ்னா சின்ன வயசு காதலி, சுக்மய் ஜீவன் சுகமான வாழ்க்கை வாழறதுக்காக அப்படி ஜான் தேனே வாலே தன்னோட உயிரும் கொடுத்த சச்சே பிரேமி கே ரூபே உண்மையான அன்புன்ற உருவத்தில் உஸ்கா சித்திரன் ஹுவாக அதை வந்து உருவப்படுத்தியிருக்காங்க. அந்நிய பாத்திரம்கா கொய் மகத்துவ நெகிக, மற்ற கேரக்டரை பற்றி எந்தவித கிரேட்னஸும் முக்கியத்துவமும் கொடுக்கல. ஃபிர்பி யதா சம்பவ் உன்கா சித்திரன் ஹுவாக இருந்தாலும் அதோட சம்பவங்களை அடிப்படையாக வச்சு அழகாக வர்ணிச்சிருக்காங்க. பாஷா ஸ்டைலி லாங்குவேஜும் ஸ்டைலும் यह एक वीर और उदार सी की कहानी है. இது ஒரு வீரனுடைய இரக்க குணம் உள்ள ஒரு சீக்கியனுடைய கதை. इसलिए पंजाबी भाषा के शब्दों का प्रयोग हुआ है. அதனால பஞ்சாபி லாங்குவேஜில் இருக்க வேர்ட்ஸை இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. यह शैली कहानी को और भी मनोहर बनाती है. இந்த ஸ்டைலு கதையும் இன்னும் வந்து அழகாக்குது. கஹானி கி கட்னாயி சில்சிலேவர் நெகிக, கதையோட சம்பவங்கள் தொடர்ச்சியாக இல்லை. ஏக் சித்திர கே பிக்கரே டுகுடோங் கே சமான் है, ஒரு பிக்சரோட சிதறிய துண்டுகள் மாதிரி இருக்கு. अंत में सब टुकड़े सही ढंग से जुड़ते हैं तो पाठकों को विस्मय होता है. ஆனால் கடைசியில் எல்லா துண்டுகளும் கரெக்டான மெத்தடில் சேர்ந்த உடனே தான் வாசகர்களுக்கு அதோட ஆச்சரியமே புரியுது. எக் ஷைலி அனுப்பங்க, இதோட ஸ்டைலு தனித்துவமானது. தேஷ் கால் நாடு காலம். கதா ஜிஸ் கால் அவுர் தேஷ் மே கட்டி है, கதை எந்த காலத்தில் எந்த நாட்டில் நடந்த சம்பவம். உஸ்கே பாரே மே லேக்கர் குச், அதை பற்றி ரைட்டர் கொஞ்சம் சொல்லியிருக்கார். இசிசே கஹானி ஆசானி சே சமஜ் மே ஆத்தி है, இதனால் கதை ஈஸியாக நமக்கு புரியுது. गुलेरी जी अमृतसर का सुंदर वर्णन करते हैं. गुलेरी जी अमृतसर பற்றி அழகாக வர்ணனை பண்ணியிருக்காரு. தாங்கே வாலோं के बारे में जो बताते हैं, இந்த வண்டிக்காரங்களை பற்றி எவ்வளோ சொல்லியிருக்காரோ வ கஹானி கி ஷோபா கோ படாத்தா है, அது கதையினோட அழகை தான் அதிகரிக்குது. யுத்த சம்பந்தி விவரன் பி டீக்க, போர் சம்பந்தமான விவரங்களும் கரெக்டாக இருக்கு. உத்தேசிய குறிக்கோள் பவித்திர பிரேம் ஆத்ம பலிதான் சே நிஹி சுக்தா, தூய்மையான அன்பு சுய தியாகத்தை இழக்கல. वास्तव में यही प्रेम मनुष्य को आदर सूचक शब्द बनाए रखता है. உண்மை வாஸ்தவமாக பார்க்க போனால் இந்த அன்பு தான் மனுஷங்களுக்கு மரியாதைக்குரிய ஒரு சொல்லாக இருக்கு. इस तथ्य को स्थापित करना ही इस कहानी का उद्देश्य है. இந்த தத்துவத்தை நிறுவனன்றது தான் இந்த கதையோட குறிக்கோள். उपसंहार முடிவுரை. एक कहानी हमें रुलाती है, இந்த கதை நம்ம அழ வைக்குது. कई घंटों तक एक अजीब वेदना दिल में व्याप्त रहती है. ரொம்ப காலம் வரைக்கும் டைம் வரைக்கும் ஒரு விசித்திரமான வேதனையை நம்ம மனசுக்குள்ள பரவ விடுது. सचमुच एक संसार की
श्रेष्ठ कहानियों में एक உண்மையில் இது உலகத்தில் இருக்க சிறந்த கதைகளில் ஒன்று தான்.